ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம RKR சமையல் நாட் செவனில் சீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பால்காரர்கிட்ட இருந்து 2 லிட்டர் நான் பால் வாங்கியிருக்கிறேன். இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வெதுப்பாக இருக்கிற அளவுக்கு மட்டும் சூடுபடுத்தலாம். அது அந்தளவுக்கு சூடான பிறகு நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் இல்லை சிம்லேயோ வச்சுருங்க. வச்ச பிறகு 2 லெமன் அந்த ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக திரிஞ்சு வந்துடும். ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, வெதுப்பான பாலில் தான் நம்ம சீஸ் செய்ய முடியும். ரொம்ப பால் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அது பன்னீராக மாறிடும். அதனால் வெதுப்பான பாலில் நீங்கள் பாலை திரிய வைங்க. ஓகே, இப்போ 2-3 டைம் நான் லெமன் ஜூஸ் ஊற்றின பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு திரிஞ்சு. இப்போ இந்த பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்த உடனே நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, நல்லா கை தொட்டால் ரொம்ப சுருக்குன்னு சுடணும். அந்த மாதிரி தண்ணியில் நம்ம இதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தனியாக அந்த திரிஞ்ச பால் எடுத்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இப்போ தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கிற தண்ணியில் நீங்கள் அதை போட்டு டிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சீஸாக இது மாறும். இதை 2-3 டைம் இதை நீங்கள் இந்த சுடு தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மெல்ட் ஆகி நல்லா வரும். இப்போ நல்லா அமுத்தி ஓரளவுக்கு நீங்கள் டிப் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2-3 டைம் செஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த சீஸ் மெல்ட் ஆகி அந்த கரண்டியில் எப்படி ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இதே நீங்கள் அதிகமாக ஹீட் பண்ண பாலில் நீங்கள் லெமன் ஜூஸில் இல்லை வினிகர் ஆட் பண்ணும்போது அது திரிஞ்செல்லாம் வரும். ஆனால் பன்னீராக ஆயிரும். நீங்கள் நல்லா வெதுப்பாக இருக்கிற பாலில் தான் நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடணும். இதே உங்களுக்கு பன்னீர் வேணும்னா நீங்கள் நல்லா கொதித்து வந்த பாலில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அது பன்னீர். வெதுப்பான பாலில் செஞ்சிங்கன்னா அது சீஸ். இதுக்கு 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது தான். இப்போ பாருங்கள், 2-3 டைம் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். அதில் பாருங்கள் எப்படி கரண்டியில் நம்மளுக்கு ஒட்டிட்டு வருது. ஓகே, போதுங்க. இது தனியாக எடுத்துடலாம். சூப்பரான சீஸ் ரெடிங்க நம்மளுக்கு. இது பீஸா செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறையா சீஸும் கிடைக்காது. இது ஒரு டைம் நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கிற பாலில் மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு மறுபடியும் இதே மாதிரி சீஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது 2ஐயும் சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு பெரிய பால் சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவோட இதே மாதிரி சந்திப்போம்.